நேற்று முந்தா நேற்று வந்து நீங்கள் சென்னை நைட்டுக்கு மத்தியானம் கிளம்பியிருப்பீங்க. நேற்று அங்கே விஜய் சந்திச்சிருக்காரு உங்களையா? அது நடந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கம்மா. என்ன நடந்துச்சு? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் 3 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து பேசிக்காக உங்கள் குடும்பத்தை தான் ரொம்ப அவர் வருத்தப்பட்டார். உங்கள் மகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதை பற்றி என்ன தகவல்மா? என்ன தகவல்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சது தப்பு தான், உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, எங்களுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டேன், எங்களுக்கு வந்து கரூரில் விடலை, இல்லைன்னா நான் நேரில் வந்திருப்பேன், உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிதான் அழுதாரு. நாங்களும் அழுதுட்டோம். அவரை பார்த்தோன்னே என் பேத்திகளெல்லாம் அவர் ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் ஏதாவது எங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் பையனுக்கு வேலைன்னா வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்னை நினைச்சுக்கோங்க, தம்பியா அண்ணனா. ஆனால் என் பேத்திகளுக்காக என் மாமாவாக தான் பார்த்தாலும் அதே மாதிரி மாமாவாக தான் என் பேத்திகளுக்காக நான் பார்க்குறேன். என் கூட பிறந்த சகோதரனை தான் பார்க்குறேன். எதையாவது ஒன்றையாவது கொடுத்துருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது ஈடாகாது, யார் ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது.